என்.டி. ராமாராவ் ஐயா வந்தது ஒரு விபத்து, அது ஒரு தற்செயல். ஐயா எம்ஜிஆர் வந்துட்டது ஒரு தற்செயல், அன்னைக்குள்ள காலச்சூழல். ஆனா இங்கே மாதிரி ஒரு அளவு கடந்த திரைக்கவர்ச்சியில் மூழ்கின நாடு எந்த மாநிலமும் கிடையாது. அதிகாரத்தை அடிச்ச உடனே எனக்கு அதிகாரத்தை கொடுத்துருங்க, ஒப்பனையை கலைச்ச உடனே என்ன அரியணையில உட்கார வச்சிருங்கிற ஒரு அமைப்பு இருக்குல்ல. இதை நீங்க எல்லாம் தான் பார்க்கணும். படித்தவர்கள், கற்றவர்கள் இதெல்லாம் ரசிக்கிறீங்களா, ஏற்கிறீங்களான்னு பார்க்கணும். கேஎஃப்னு மரங்கள் எழுதிக்கிட்டே வராங்க. அது கேரளா ஃபாரஸ்ட் மாதிரி. அப்படி நமக்கு மொத்தமா கொஞ்சம் 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் நகர்ந்தா உங்களுக்கு தெரியும். ஒரு 100 அடி 10 அடி 20 அடி 30 அடி அப்படி வந்து எல்லையை விரிவாக்கம் பண்ணிட்டு வரும்போது அது தெரியல. அங்க எல்லையில இருக்கிற நம்ம மண்ணு, நம்ம நிலம், நம்மளை பாதுகாக்கணும்னு நினைக்கிற நாங்க அதை தொடர்ந்து போராடுறோம். ஆனா அதிகாரம் அதுக்கு ஒத்துழைக்கணும், அதுல கவனம் எடுக்கணும். இல்லைன்னா அதுக்கு ரொம்ப இதாயிடும், பெரிய இழப்பாயிடும். இப்போ நீங்க கண்ணகி கோயில் இருக்கிற இடம் நம்ம இடம் தான், ஆனால் அதுக்கு வழி இல்லை, அவங்களுக்குள்ளதான் போகணும். இப்போ நம்ம அடிக்கடி நம்ம போகாதனால, அதை பொருட்படுத்தாதனால அது கொஞ்சமாக ஆக்கிரமிக்கப்பட்டு இப்போ அது ஒரு தடவை நான் கண்ணகி பெருவிழாவுக்கு போனேன். அப்போதான் எனக்கு தெரிஞ்சது. இப்போ நம்ம கண்ணகிக்கு கோட்டம் கட்டி கண்ணகிக்கு செலவச்சா கொடுத்தாங்க. வழிபடுற உரிமை கூட இப்போ நம்ம அதை இழந்துட்டோம். இப்படி நிறைய இழக்கிறோம், எல்லைகளை சுற்றி நிறைய இழந்துக்கிட்டு இருக்கோம். அது சரி பண்ணுவோம். அதுக்கு அண்ணன் பாட்டு சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழர் கட்சி களமாயாச்சு, வேட்பாளர் அறிவிச்சாச்சு. இருந்தாலும் திராவிட கட்சியில் இல்லாதவா என் கூட கூட்டணி வந்தா நான் துணை முதல் பதவி தரேன் சொல்லி இந்தியன் எக்ஸ்பிரஸ்ல பேட்டி கொடுத்துருக்கேன். அது வரமாட்டாங்க யாரு. இங்க வாக்குக்கு காசு கொடுக்காத வெல்ல முடியாதுன்னு இவங்க நம்புறாங்க. நாங்க காசு கொடுத்து பெற வெற்றியே இல்லைங்க. அது ஒரு இழிவான அரசியல். ஏன்னா ஐயா ஜே.சி. குமரப்ப அந்த தாய்மை பொருளாதாரம் அதுல என்ன சொல்றாருன்னா, பணத்தை முன்னிறுத்தி செய்யற அரசியல் பண்பாட்டையும் ஒழுக்கத்தையும் சிதைச்சிருன்ற அதை நாங்க செய்ய விரும்பல. அதனால அப்படி யாராவது வந்தா அப்படின்னா ஏன் சொல்றேன்னா வரமாட்டாங்க. நதிகளை இணைச்சா நான் 100 கோடி தரேன்னா எனக்கு நினைக்க மாட்டாங்க, நினைக்க முடியாது, நடக்காது. தமிழ்நாட்டுல எத்தனையோ ரிசப்ஷன் நடக்குது. நேற்று நடந்த ஒரு ரிசப்ஷன் நைட்ல இருந்து வைரல் ஆயிருக்கு. தனிப்பட்ட விஷயமா இருந்தாலும் அது அரசியல பாதிக்குமா? இப்ப இவ்வளவு நேரம் நீங்க பேசுனது நல்ல செய்தி. பேசுறதுக்கு எவ்வளவு செய்தி இருக்கு, அதை விட்டு வேற கிரிட்டிக்க அக்செப்ட் பண்ணிக்கலாம். ஆனா தொடர்ந்து டிஃபெண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. ஆனா ஒரு குற்றச்சாட்டையோ அல்லது ஒரு குற்றத்தையோ தொடர்ந்து ஜஸ்டிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? அதுக்கு ஒரு தவறை உணர்ந்து ஏற்றுக்கொண்டு ஒத்துக்கொண்டு அதை திருத்திக் கொள்வதற்கு ஒரு மிகப்பெரிய மனப்பக்குவம் தேவைப்படுது. அது ஒரு பெரிய மனித மாண்பு. குற்றத்தை ஆமா தவறுதான் அப்படின்னு. இப்ப இதுல என்னன்னா, என் தம்பியை நான் பாக்குறேன். கரூர்ல அந்த நிகழ்வு அவரு அது என்ன சொல்றாருன்னா, அவருக்கும் அதுக்கு எந்த சம்பந்தம் இல்லைங்க. ஒரே ஒரு அடிப்படை கேள்வி, அவர் அங்க வரலைன்னா கூட்டலைன்னா நெரிசல்னா சாப்பிடு. இப்போ முதன்மையான காரணம் யாரு? அவர் தான். அதனால அவர் என்ன சொல்ல, தெரியாம நடந்துருச்சு, அதுக்கு நானும் ஒரு பொறுப்பாயிட்டேன். அதனால நான் என் மக்கள்கிட்ட உள்ள பெரிய மிகுந்த மனத்துயரத்தோடு என் வருத்தத்தை தெரிவிச்சுக்கிறேன்னா அது முடிஞ்சிடும். அதுக்காக அவர் வருந்துறாரு, அது அவருக்கு ஒரு குற்ற உணர்வு இருக்காதுல்ல அப்படின்னு இருக்கு. அவர் இல்லை, என் மேல பழிய போட்டீங்கிற அப்ப அது சரியா இல்லை. அது ஏன் அதுக்கு அவருக்கு சம்பந்தம் இல்லைன்றாரு. கரூர்ல மட்டும்தான் மரணம் நிகழ்ந்துச்சு அப்படிங்கிறாங்க. ஒரு முதல் மாநாட்டிலே 5-6 பேருக்கு மேல ஒவ்வொரு நிகழ்வுகளும் உயிரிழப்பு இருக்கு. தஞ்சாவூரோட விபத்துல ஏற்பட்டு பலரும் காயமடைஞ்சிருக்காங்க. ஊர்வலமா போய் கட்சியோட கட்டுப்பாடு அவர் எப்படி வச்சிருக்காருன்னு அது சரி பண்ணணும். கட்டுப்பாடா இல்லை. இப்ப நீங்க அதிகபட்சமா கூடுறதுங்கிறது எங்க ஆத்துல எங்க அழகர் இறங்குறதுக்கு 15 லட்சம் பேர் கூடுறோம். ஒரு நெரிசல்ல எதுவும் உயிரிழப்பு இல்லை. எங்க அழகர் எனக்கு காவல்துறை சரியான பாதுகாப்பு கொடுக்கலன்னு யார்ட்டையும் புகார் அளிக்கிறது இல்லை. அதனால அது ஒழுங்கு. அங்க எல்லாரும் ஒரு பக்தியோட கூடுறாங்க, ஒரு கண்ணியம் இருக்கு, ஒழுங்கு இருக்கு. இப்ப எங்க பிள்ளைகள் தான் நாங்க லட்சக்கணக்கா கூடி கலந்து நீங்க பார்த்து கொள்கைக்காக கூடுறாங்க. ஒரு கொள்கையோட கூடும்போது அந்த ஒழுங்கு இருந்துருக்கு, ஒரு நோக்கத்துக்காக கூடுங்க. அது இல்லை அப்படிங்கும்போது அது ஒரு நெரிசலாயிடும். அதை தவிர்க்கணும். அதுக்கு பயிற்சி கொடுத்து பிள்ளைகளுக்கு முக்கியமான பொறுப்பாளர்கள்லாம் கூப்பிட்டு பேசி நம்மளை நாமே ஒழுங்கு பண்ணிக்கணும்னு கொண்டு வரணும். அது தம்பி இன்னும் அது செய்யணும், போக அது செஞ்சு சரி செஞ்சு. நான் வரும்போது எல்லாமே காட்டு செடியா தான் இருக்கு. அப்புறம் நம்மளை நாமே செதுக்கி வளர்த்துக்கிறது மாதிரி வளர்த்துக்கிறோம். அது அவர் செய்யணும்.
திமுக 5 ஆண்டு ஆட்சி முடிய போது சட்டம் ஒழுங்கு எப்படி சார்? தொடர்ந்து வந்து நிறைய இடங்கள்ல கொலை இதை நடந்துகிட்டு தான் இருக்கு. பல முறை சொல்றேன், சட்டம் ஒழுங்கு எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கிற நிலைமையில இருக்குது. எப்போ எந்த ஒரு அரசு, எந்த ஒரு நாடு சட்டம் ஒழுங்கிலே அதிக கவனம் செலுத்த வேண்டிய நிலைமை இருக்குதோ, அப்படி இருக்கும்போது அது மக்கள் நலன்லாம் அக்கறையே காட்ட முடியாது, கவனமே செலுத்த முடியாது. இதான் இருக்கிறது. உலக முழுமைக்கும் இருக்கிற பெரும் அறிஞர்கள் நமக்கு கற்று வச்சிருக்க கோட்பாடு இதுதான். நீங்க சட்டம் ஒழுங்குங்கிறது ஒரு அடிப்படை, அதையே சரி செய்ய முடியலன்னா மக்கள் நலன் சார்ந்து வேற என்ன பண்ணுவீங்க? இப்ப நீங்க நாங்குநேரியில அந்த கொலை எப்படி அன்னைக்கெல்லாம் பாக்குறேன் ஒரு காணொலியில, ஐயோ இது என்ன கொடுமைன்னு போடுறான் பாருங்க. ஒருத்தருக்கு தலையில பெரிய கள்ளத்துக்கு போட்டு போடுறான். அந்த காணொலி நீங்க பார்த்து எப்படி சாதாரணமா கொலை பண்ணிடலாம். ஏன்னா இங்க கொலைக்கு வந்து அதிகபட்சம் 90 நாள் தானே. உரிய சான்றுகளோட இந்த குற்றம் நிரூபிக்கப்படாதனால் அதை வந்து குற்றவாளிக்கு சாதகமா எடுத்து விடுதலை செய்யறவங்க வெளியில வந்துடுவாங்க. அப்புறம் வெளியில வந்து மறுபடியும் ஒரு கொலை. இவ்வளவுதான்டா அப்படின்னு வந்துருக்கு. சட்டம் இருக்கு, அது முறையான நடைமுறைப்படுத்தப்படாதனால குற்றங்கள் பெருகி கொண்டே போகும். உங்களுக்கு தெரியும், சொல்ற எல்லாருமே இந்த கொலையில கூட, நாங்குநேரி கொலையில கூட கொலையாளிகள் போதையில் இருந்தாங்க. இன்னைக்கெல்லாம் ஒரு வலைவெளியில் காணொலி போக்குற மயில் இந்த ஓட்டி போறான், அவன் தாறுமாறா ஓட்டி எல்லாருமே ஏற்றி வேண்டி ஒரு கடையில இடிச்சிடலாம். அது காரணம் போதை. அப்போ மதுவை திடப்போதைகளை, அதை கஞ்சா அப்படின்னு மாதிரி அந்த திடப்போதை எல்லாத்தையும் நம்ம அங்கீகரிச்சு விட்டு திறந்து விட்டுட்டு அப்புறம் அதுல ஒழுங்கு, அதுல சட்டம் ஒழுங்கு பாதுகாப்பு எல்லாம் பேசுவது வந்து ரொம்ப வேடிக்கையானது. ஆளுங்கட்சியாக திமுக வந்து 21 கட்சிகள் வச்சுக்கிட்டு இப்ப வந்து தேர்தல் சந்திக்குது. இந்த இதை எப்படி சொல்றீங்களா? ஆளுங்கட்சியா இருந்தவங்க எப்பவுமே நான் ஒண்ணு உங்ககிட்ட கேட்கிறேன், நல்ல ஆட்சி கொடுத்துட்டோம்னா இவ்வளவு கூட்டம் தேவையில்லை. அந்த ஆட்சியை பற்றி நீங்க எடுத்து பேச வேண்டிய அவசியம் இல்லை, நீங்க விளம்பரப்படுத்த வேண்டியது இல்லை. நான் உங்க கனவு என்னன்னு கேட்க வேண்டியது இல்லை. அதாவது இந்த கனவு என்னன்னா, நான் சொல்றேன், எங்க கனவு பகுதி நேர ஆசிரியர் பலாயிரக்கணக்கில் வீதியில் நின்று எங்களுக்கு பணி நிரந்தரம் தாங்க, நாங்க சம வேலை செய்யறோம், சம சம்பளம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. செவிலியர் நிற்கிறாங்க, மருத்துவர் நிற்கிறாங்க, வேளாண்குடி மக்கள் நிற்கிறாங்க. எல்லாம் வீதியில் நின்று போராடும் போது அவங்க ஒவ்வொருத்தரும் அவங்க கனவு தான் சொல்றாங்க. அப்ப அதை விட என்ன கனவு, தனியா ஒரு கனவு இருக்கா? அப்போ நீங்க என்ன செய்யறீங்க? நல்ல ஆட்சி கொடுத்துட்டா வாக்குக்கு காசு கொடுக்க வேண்டிய அவசியம் ஏன் உருவாகுது? வாக்குக்கு காசு கொடுக்கும் போது ஒரு வேட்பாளர் அங்க ஒரு 15 கோடியை முதலீடு செய்யறாருன்னா அது மக்கள் சேவைக்கா லாப தேவைக்கா? அப்ப முதலீடு செய்யும் போது அவர் முதலாளி ஆயிடும். அந்த இடத்துல மக்கள் சேவைங்கிறது செத்து போகுது. அப்ப இது மாண்புமிக்க ஜனநாயகம் கொலை செய்யப்பட்டு கொடிய கேடுகட்ட பணநாயகம் அங்கே தொடங்கப்பட்டது. அங்க வந்து வலுவா வேறு ஒன்று இருக்கு. அப்ப இந்த பணம் இருக்கிறவங்க அரசியல் செய்ய முடியுங்கிற நிலை உருவாயிருக்கு. இப்ப பணம் இருக்கிறவங்க அரசியல் செய்ய முடியும், அதிகாரத்துக்கு வர முடியும்னா முதலாளிகளுக்கான அதிகாரம் உருவாக்கப்படுகிற உழைக்கும் அடித்தட்டு மக்களுக்கான 80-90 விழுக்காடு மக்களுக்கான அரசியலோ அதிகாரமோ இந்த நிலத்தில் இருக்காது. அப்ப இவங்க வெறும் தேர்தல் அரசியல், கட்சி அரசியல் தான் இருக்கும், மக்கள் அரசியல்ங்கிறது கிடையாது. இப்ப அந்த இடத்துல அதுதான் அந்த ஆபத்தா இருக்கு. நல்ல ஆட்சினா சொல்ல வேண்டியது இல்லை. நீங்க வெறும் தாத்தா காமராஜர்கிட்ட போயிட்ட சுந்தரம்ங்கிற இயக்குனர் ஐயா நம்ம செய்த சாதனைகள்லாம் ஒரு விளம்பரம் படமா எடுத்து போட்டு காட்டலாம் மக்களுக்கு அப்படின்னு. அப்படியா என்ன செஞ்சிருக்கோம்? பள்ளிக்கூடம் கட்டியிருக்கோம், அதுல பிள்ளைகள்லாம் படிக்குது. அப்புறம் என்ன போட்டிருக்கோம்? சாலை போட்டிருக்கோம். அதுல சனமெல்லாம் நடக்குதுல? ஆமா நடக்குது. அப்புறம் என்ன பண்ணியிருக்கோம்? அணை கட்டிருக்கோம். அணையை பயன்படுத்தி விவசாயம் எல்லாம் வேளாண்மை செய்யறாங்க. இதுக்கு என்ன தனியா விளம்பரம்? புரியுதுங்க, அதான் தெரியுது. இப்ப நீங்க ஒரு திட்டத்தை செஞ்சிட்டீங்கன்னா அந்த திட்டத்தின் பயனை நான் அனுபவிச்சுட்டேன்னா அப்ப அந்த ஆட்சியை நானே போற்றுவன்ல. அப்ப நீ எதுக்கு விளம்பரப்படுத்திக்கிட்டு, நீ எதுக்கு அப்புறம் மறுபடியும் காசு கொடுக்க வேண்டியது? புரியுதா? அப்ப நல்ல ஆட்சிங்கிறது வெறும் சொல்லாட்சியில தான் இருக்கு, சொல்லுலதான் இருக்கு, செயல்ல இருக்கு. காங்கிரஸ் தொடர்ந்து இருக்கு வரைக்கும் 28 சீட் வாங்கிட்டீங்க. ராஜ தண்டம் நினைக்கிறீங்களா? எவ்வளவு ஜெயிப்பாங்க? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நீங்க போன தடவை 25 சீட்டு கொடுத்து 25 இடம் கொடுத்தீங்க. இந்த வாட்டி கூட 3 கொடுத்த ஒரு மாநிலங்களை கொடுத்துருக்கீங்க. அது அவங்களுக்கு இருக்கிற நிர்பந்தம். நாங்க இந்த காங்கிரஸ், பாரதிய ஜனதா எல்லாத்தையும் ஒரே அளவுல தான் பார்ப்போம். எங்களுக்கு இந்த கட்சிகள் அவசியம் இல்லை. எங்களுக்காக எதுக்கு நின்று இருக்குதுங்கிறது. மாநில உரிமைன்னு பேசுறாங்க. மாநில உரிமையெல்லாம் பறிச்சது யாரு? இவங்க. பறிக்கும் போது இருந்தது யாரு? இவங்க. அப்ப பறிச்சவனும் பறி கொடுத்தவனும் சேர்ந்துக்கிட்டு மறுபடியும் மாநில உரிமை நலன் அதெல்லாம் பேசுவது பெரிய வருமா வராது? எத்தனை வருஷத்துக்கு, எத்தனை ஆண்டுகளுக்கு? விடுதலை பெற்ற இந்தியாவை 60 ஆண்டுகள் ஆண்டது இந்த கட்சி தான். இந்த நாட்டுல இருக்கிற இவ்வளவு ஏழ்மை, வறுமை, பசி, பட்டினி, வேலையின்மை, திண்ட எல்லாத்துக்கும் பொறுப்பேற்க வேண்டிய கட்சி ஆக்கலாம். அப்புறம் மக்கள் ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போடுறாங்களா? நீங்க வாங்குறீங்க.
போடுறாங்களே, எனக்கு போட்டாங்க, உங்களுக்கு போட்டாங்களா வாங்கினீங்க சொல்லு. நீங்க வாக்கை பெறுவதில்லை, வாக்கை வாங்குறீங்க, பர்ச்சேஸ் பண்றீங்க, வழங்குறீங்க, வாங்குறீங்க. சார், சமீப காலமா தமிழ்நாட்டுல அரசியல் அறிவு கம்மியா இருக்கிற இளைஞர்கள் அதிகமான மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அந்த இளைஞர்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? ஏன்னா நான் தமிழ் கட்சி நிறைய இளைஞர்கள் இருக்காங்க. இல்ல இங்க தம்பி, நீங்க இது நல்ல கேள்வியா பாக்குறேன். ஒரு அடிப்படை புரிஞ்சுக்கணும். என்னன்னா, இங்க என்ன அரசியலை கற்பிக்காதது கல்வியே இல்லை, அரசியலை தாண்டி ஆகச்சிறந்த கல்வி இல்லை. ஏன்னா அரசியல் என்பது அறிவியல், புவியியல், இயற்பியல், வேதியியல், உயிரியல் போல இது ஒரு வாழ்வியல். இந்த வாழ்வியலை படிப்பிக்கணும். ஒரு அரசு தான் ஒரு மனிதனின் பிறப்பிலிருந்து இறப்பு வரை எல்லாத்தையுமே அதுதான் முடிவெடுக்குது. அப்ப அந்த அரசை தீர்மானிக்கிறது, அரசை முடிவெடுப்பது, நிறுவது எதுனா அரசியல். அந்த அரசு இயலை கற்பிக்காம பிள்ளைகளுக்கு தனக்கான எதிர்காலத்தை தீர்மானிக்க ஒரு தலைவனின் கையெழுத்துல தான் அவன் தலையெழுத்து தீர்மானிக்கப்படுது. அப்ப அந்த தலைவனை தேர்வு செய்யற அரசியலை கற்பிக்காம அவன் எப்படி பண்ணுவான்? நீங்க பள்ளி கல்லூரிகள்ல அரசியல் பேசக்கூடாது, என்னைய தடை போட்டுருச்சு, பள்ளி கல்லூரியில பேசக்கூடாது, சினிமா அடைச்சிட்டு போயிட்டு. ஆனா திரைப்படத்தை பத்தி பேசலாம், சினிமா பேசலாம். உங்களுக்கு புரியுதா? அப்போ நீங்க என்ன பண்ணிடுறீங்க? இறை வழிபாட்டை தூற்றி நீங்கள் திரை வழிபாட்டை போட்டுட்டீங்க. கதாநாயக வழிபாட்டை, கடவுள் வழிபாட்டை விடவும் கதாநாயகன் வழிபாடு மேன்மையானதுன்னு. அரசு விழாக்கள்ல எல்லாம் அறிஞர்களோ, ஆன்றோர்களோ, சான்றார்களோ, கல்வியாளர்களோ போறதில்லை. திரைப்பட இயக்குனர், திரைப்பட நடிகர், திரைப்பட நடிகை போய் இப்ப கல்வி சிறந்த தமிழ்நாடுல யாருமே பேசுனது? பல பல்கலைக்கழக துணைவேந்தர்களா, இல்ல பெரிய கல்வி வல்லுநர்களா, ஆன்றோர்களா, அறிஞர்களா, யாருமே பேசுனது? அப்ப என்னன்னா, ஒரு திரைப்பட ஒரு கல்லூரி தொடக்கமா மாணவர்களுக்கு ஒரு நடிகர் நடிகை கூட்டி வரவேற்பு கொடுக்குறது, அதை வெல்கம் அப்படின்னு வைக்கிறது. திருப்பி 6 கல்லூரி விழாக்களா அதுல திரைப்பட பாடலையே போட்டு ஆடுறது. அதுதான் உச்சம். அதுதான் அப்படிங்கும்போது சினிமா ஒரு பெரிய மதமா மாறிடுச்சு. இங்க உங்களுக்கு எப்படி கிரிக்கெட் எப்படியோ, எப்படி மதங்கள் எப்படியோ, அது மாதிரி இது ஒரு மதம். அப்ப அந்த மாதிரி கொண்டாந்து நிறுத்தினது யாருன்னா இந்த ஆட்சியாளர்கள் தான். இந்த ஆட்சியாளர் தான். இப்ப கேரளாவில் திரைப்படம் இல்லையா, ஆந்திராவில் திரையரங்கு பார்த்தீங்கன்னா நாளைக்கு வேணா இன்னைக்கு ராத்திரியே சாப்பாடோட படுத்து கிடப்பான். ஒவ்வொரு திரையரங்க வசதி. இப்ப கூட என் தம்பி சமுத்திரக்கணி போன கிடாயை வெட்டி சாமியை கும்பிட்டு திரையரங்குக்குள்ள போவான். அவளை வெறி கொண்டவன். அங்க ஆட முடியலையே. NT ராமாராவ் ஐயா வந்தது ஒரு விபத்து, அது ஒரு தற்செயல். இங்க ஐயா எம்ஜிஆர் வந்துட்டது ஒரு தற்செயல், அன்னைக்குள்ள காலச்சூழல். ஆனா இங்கே மாதிரி ஒரு அளவு கடந்த திரை கவர்ச்சியில் மூழ்கின நாடு எந்த மாநிலமும் கிடையாது. மேற்கு வங்கத்துல இல்லையா, அங்க மகாராஷ்டிரால இல்லையா? அவங்க எல்லாம் ஒரு கட்சியில ஒரு அங்கமா இருப்பாங்க, ஒரு பகுதியா இருப்பாங்க, இப்படிதான் இருப்பாங்க. ஆனா இந்த அதிகாரத்தை அழிச்ச உடனே எனக்கு அதிகாரத்தை கொடுத்துருங்க, ஒப்பனையை கலைச்ச உடனே என்ன அரியணையில உட்கார வச்சிருங்கிற ஒரு அமைப்பு இருக்குல்ல. இதை நீங்க எல்லாம் தான் பார்க்கணும். படித்தவர்கள், கற்றவர்கள் இதெல்லாம் ரசிக்கிறீங்களா, ஏற்கிறீங்களான்னு பார்க்கணும். அது அந்த மனநிலை இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்ற விரும்புறீங்க? அது கொஞ்சம் கொஞ்சமா கற்றுக்குருவாங்க. இப்ப தெளிவு வரும். அரசியல்ங்கிறது எதுன்னு புரிய வரும். ஏன்னா இங்க தனி மனித அபிமானங்கள் தான் விதைக்கப்பட்டிருக்கொழிய தத்துவங்கள், சரியான சித்தாந்தங்கள் இங்க விதைக்கப்படலை. அதுல வர சின்ன தடுமாற்றம். அது போக போக இப்ப முன்னாடி நிக்கிற பிள்ளைகளும் ஒரு நாள் இப்படி இருந்தவங்க தான். அப்புறம் படிப்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா என் பிள்ளைகள்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் இப்படி ரசிகர் மன்றங்கள் இருந்தவர் எங்களை எல்லாம் பேசி இப்படி எங்கன்னு திருப்பியிருக்காரு. அது வரும், கொஞ்சம் காலம் எடுக்கும். இளைஞர்களோட பெண்கள் தான் அதிகம் போகத்துக்கு திரைத்துறையில பாத்தீங்கன்னா, ஒரு பொண்ணு விஜய்க்கு நான் பொண்டாட்டியோட இருப்பேன்றாங்க. ஒரு கல்யாணம் திருமணமான பெண் எனக்கு புருஷனை விட விஜய் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றாங்க. இந்த மாதிரி பேச்சுக்கெல்லாம் எந்த அளவுக்கு திரைத்துறையில பாதிக்கப்பட்ட அந்த கவனத்து பெண்கள் மீதான இது சராசரி இதையும் தாண்டி கலாச்சாரத்தையும் தாண்டி இருக்கு. இதெல்லாம் ஒரு சீர்கேடு தான். இதுக்கு என்ன செய்யறது? நம்ம அதுக்கு பொறுப்பு நீங்களும் பொறுப்பேற்கணும், நானும் பொறுப்பேற்கணும், இங்க நம்ம எல்லாரும் பொறுப்பேற்கணும். ஏன்னா சிந்தனை என்பது சமூகத்தின் வளர்ச்சிதான். இப்ப நம்ம எல்லாரும் தானே காரணம். அது மாதிரிதான் இருக்குது, அப்படிதான் இருக்குது. அவன் என்ன சொல்றான், ரஷ்ய எழுத்தாளன் ஆண்டன் சொக்கேவி, தோற்று போன சமூகம் எப்படி இருக்கும்னா, அதுல அவசியமற்ற செய்திகளே தலைப்புச் செய்தியா இருக்கும். அரிதனும் அரிதா எப்பாவது ஒரு சிந்தனையாளன் வருவான், அவனுக்கு எதிராக 1000 அறிவற்றவர்களை முன்னாடி நிறுத்துவாங்க. தேவையற்ற செய்திகளை விவாதப்பட்டார். அது மாதிரி பார்க்கும்போது தோற்று போன சமூகம் தான் இருக்கு.